ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரதம் உறவுகளுக்கு இடையே ஆன ஒரு சிக்கலான கதை இது. இதில் கதாநாயகர்களுக்குள்ளும் வில்லத்தனம் உண்டு, வில்லன்களுக்கும் நாயகத்தனம் உண்டு. எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு, சாபங்களுக்கு உள்ளாகி, இறுதியில் குருவிற்கும் சீடனுக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும், மாமனுக்கும் மருமகனுக்கும் என பல போராட்டங்களை நடத்தினர். அதில் கடவுளே எனினும் அவரும் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் உழலவே செய்தார் என்றே கூறலாம். இப்படிப்பட்ட இந்த மாபெரும் காவியத்தில் மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளான கதாபாத்திரங்கள் யார், அவர்கள் பெற்ற துரதிர்ஷ்டம் எத்தகையது என்பது குறித்தான மகாபாரத பதிவை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாய் அபிமன்யு. மகாபாரத காவியத்தின் ஒரு துணிச்சல் வீரன், சுத்த வீரன் என்றால் அது அபிமன்யுதான். சிறியவன், இளையவன், 13 வயதே ஆனவன், யுத்தத்திற்கு முன் வம்சத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இளம் வயதிலே திருமணம் செய்து வைக்கப்பட்டவன், தன் பிள்ளை முகம் காணாதவன் என இந்த இளம் வீரனை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். மகாபாரத கதாபாத்திரங்களை பொறுத்தவரை அத்தனை கதாபாத்திரங்களுக்குள்ளும் பதவி ஆசை எனும் வெறி எரிந்து கொண்டே இருந்தது. அதற்கே பல சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் துரோகங்களும். ஆனால் அப்படி எந்த ஒரு சுய லாபமும் இன்றி தன் பெரிய தந்தைகளுக்கென தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு பிறப்பு இவனுடையது. ஆம், கருவில் இருக்கும்போதே சக்கர வியூகத்தை உடைக்கும் அறிவை பெற்றான். ஆனால் அதிலிருந்து வெளிவரும் அறிவை பெறவில்லை என்பதை தெரிந்தும், இறப்பேன் என்பதை அறிந்தும், பெரியப்பாவின் ஆணையை ஏற்று வீரத்துடன் இறந்தான். அதுவும் எப்படிப்பட்ட இறப்பு! துரோணர், கிருபர், கர்ணன், ஜெயத்ரதன், கிருதவர்மன், இன்னும் பலர் என கௌரவர்களின் பெரும் சேனை ஒரு பக்கம், 13 வயதே ஆன இந்த சிறுவன் அபிமன்யு மறுபக்கம். சுற்றி வளைத்த எதிரிகளின் சூழ்ச்சியில் சிக்கிவிட்டோம், அவர்கள் யுத்த விதிகளை பின்பற்றப் போவதில்லை, வித்தைகள் தெரிந்த கொடூரர்கள் இவர்கள், என்னை வதம் செய்யவே வியூகத்தினுள் நுழைய வைத்தனர், இவர்களா அறம் அறிந்த பெரியவர்கள் என இவை அத்தனையும் தெரிந்தும் நம்பிக்கை இழக்காமல் போரிட்ட வீரன் அவன். உறுதி கொண்டு வெற்றி ஒன்றையே லட்சியம் என தன் உயிரை துச்சம் என நினைத்த தியாகி அவன். அனைத்து யுத்த நெறிகளும் மீறி பெரும் மூத்த கூட்டத்தினர் சிறியவன் இவன் மீது, ஒருவன் தேர்கொடியை அறுக்க, மற்றொருவன் தேர் சக்கரத்தை உடைக்க, ஒருவன் பின்னிலிருந்து வில்லின் நாணை அறுக்க, மற்றொருவன் அவன் கதாயுதத்தை உடைக்க என அத்தனை பெரும் வீரர்களும் பொதிந்து வீழ்த்தினர் அபிமன்யுவை. அப்படியிருந்தும் அவன் உடைந்த தன் தேர் சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டு சாகசம் புரிந்தான். அதையும் உடைத்தனர். இறுதியாய் அதிலிருந்து எழுந்து வீறு கொண்டு மீண்டும் தாக்க முயன்றவனை துச்சாதனன் மகன் தன் கதாயுதத்தாலேயே அவன் உச்சந்தலையில் அடித்து அடித்தே கொன்றான். அப்பப்பா, எப்படி ஒரு கொடிய மரணம்! ஆனால் அந்த மரணமே பாண்டவர்களின் வெற்றிக்கு ஒரு காரணமாய் ஆனது. ஆம், அதுவரை அர்ஜுனன் கௌரவர் அணியில் இருக்கும் தன் உறவினர்களை எப்படி கொல்வது என தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் என்று அவன் அன்பிற்குரிய மகன் அபிமன்யு இறந்தானோ, அன்றிலிருந்து தீவிரமாய் போரிட்டான். ஒருவேளை கிருஷ்ணர் அர்ஜுனனின் ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் அவனது அருமை மகன் கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ என்னமோ, அதனால்தான் அவர் தன் மருமகன் அபிமன்யுவின் மரணத்தை தடுக்காமல் போனாரோ என்னமோ. இவ்வாறாய் அபிமன்யுவின் மரணமானது பிறக்கப் போகும் பிள்ளை முகம் காணாது இறந்து போகும் ஒரு தந்தையின் துரதிர்ஷ்ட மரணமுமாகவே ஆகிப்போனது. இப்படி மகாபாரதத்தில் ஒரு அதிர்ஷ்டமில்லா நபராய் ஆகிப்போனான் அபிமன்யு. அடுத்ததாய் சிகண்டி. முன்ஜென்மத்தில் அம்பையாய் பிறந்தாள், இளவரசியாய் வளர்ந்தாள், காலத்தின் கோலத்தில் இல்லை இல்லை பீஷ்மரின் அவசரத்தால் வஞ்சிக்கப்பட்டு
மனம் விரும்பிய மணாளனை மணக்க முடியாமல் கடத்தி வரப்பட்டாள். இறுதியில் அந்த துக்கம் தாழாமல் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு தன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கிய பீஷ்மரை கொல்ல மறுபிறப்பு எடுப்பேன் என சபதித்து தற்கொலையும் செய்து கொண்டாள். சரி, மறுபிறப்பெடுத்தும் அவளுக்கு நல்வாழ்க்கை கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை. சிகண்டி என மீண்டும் மறுபிறப்பெடுத்து பெண்ணாய் பிறந்தாள். அதிலோ முன்ஜென்மத்தை விட மிக கொடுமை. பெற்ற தந்தையே அவள் பாலினத்தை மாற்றி இவள் ஆண் என ஊராரை நம்ப வைத்து இறுதியில் பெண்ணான அவளுக்கு ஒரு பெண்ணையே மணமுடித்து வைத்தார். அது கட்டியவளுக்கும் அவள் சுற்றத்தாருக்கும் தெரிந்தால் தனக்கு அவப்பெயர் வந்துவிடுமோ என மனமுடைந்து போய் பயந்து சிகண்டி காட்டிற்குள் சென்று தலைமறைவாக அங்கு தேவதூதன் ஒருவனால் ஆணாக மாறும் பாக்கியம் பெற்றாள். நினைத்தபடி எல்லாம் கிடைத்துவிட்டது. இனி மீதமிருப்பது பிறப்பின் நோக்கமான பீஷ்மரை கொல்வதே என்றால் அந்த மகாபாரத யுத்தகலத்திலும் அவளுக்கு ஏற்பட்டது அவமானம். ஆண்களுக்கு நிகராய், இல்லை இல்லை, அதைவிட ஒரு படி மேலாய் சில ஆயுத அறிவியலை ஆண்களை காட்டிலும் அதிகமாய் கொண்டிருந்தும் ஒரு அக்ரோனி சேனைக்கு படைத்தலைவனாய் இருந்தும் பெண்ணாய் பிறந்த இவள் முன் ஆயுதம் ஏந்த மாட்டேன் எனும் பீஷ்மரின் நிராகரிப்பு. சரி, பிறந்ததே இவரை கொல்லத்தான், இவர் ஆயுதம் தரித்தால் என்ன விடுத்தால் என்ன என இவரை கொன்றுவிடலாம் என அவள் முயன்ற போதும் இவளை முன்னிறுத்தி பீஷ்மரை கொன்றவன் என்னவோ அர்ஜுனன்தான். ஆம், பீஷ்மர் அர்ஜுனனின் அம்பிற்கு தரை சாய்ந்தாரை தவிர சிகண்டியின் அம்பிற்கு சாயவில்லை. ஒரு வழியாய் பீஷ்மரும் மரணித்தார். யுத்தமும் முடிந்தது. பாண்டவர்களும் வென்றார் என்றால் விதியின் மிக முக்கிய திருப்பம் அப்போதே நிகழ்ந்தது. சிகண்டியின் இறப்பு. போரின் முடிவிற்கு பின் பாசறையில் ஓய்வுற்றிருந்த சமயம் அஸ்வத்தாமன் தூங்கிக் கொண்டிருக்கும் சிகண்டியை இரண்டாக பிளந்து கொன்றான். போர்க்களத்தில் அத்தனை வீர சாகசங்கள் புரிந்தும் ஒரு சத்திரியனை போல் சாகாமல் இரவிலே பாசறையிலே உடல் இரு கூறுகளாக பிளக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டாள் இந்த வீரப்பெண். இப்படி எல்லா இளவரசிகளையும் போல் அரண்மனை வாழ்வு, காதல், சுயம்பரம், குடும்பம் என்றிருக்க வேண்டிய அம்பையின் வாழ்வு அலைகழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் பீஷ்மரின் அவசர புத்தியே. அப்படி மகாபாரத காவியத்தில் குருகுல வாரிசுகளால் அனைவரும் ஒரு ஜென்மத்தில் துன்புற்றார்கள் என்றால் அது சிகண்டிக்கு மட்டும் தன் இரு பிறப்புகளிலும் நிகழ்ந்தது. இவ்வாறாய் மகாபாரதத்தில் ஒரு துரதிர்ஷ்டவாதியாய் ஆகிப்போனாள் சிகண்டி. மூன்றாவதாய் திரௌபதி. தாயும் தந்தையும் கூடி குலவி மகிழ்ந்து பெற்றெடுத்த பிறப்பு அல்ல அவள் பிறப்பு. ஒரு வஞ்சம் தீர்க்கும் பெண்ணாக, தந்தைக்கென பழிவாங்க பிறந்த ஒரு பிறப்பாக அக்னியில் உருவெடுத்த அற்புத படைப்பு அவளின் படைப்பு. கருவாய் அவள் அன்னையின் கர்ப்பத்தில் உதிக்கவில்லை. குழந்தையாய் தாய் மடியில் அவள் தவழவில்லை. சிறுமியாய் அவள் குறும்பு கண்டு குடும்பத்தார் பூரிக்கப்படவில்லை. பூங்கொடியாய் வளர்ந்து பூ பெய்து கொண்டாடி அவளை யாரும் அலங்கரிக்கவில்லை. காரணம், எரியும் நெருப்பிலிருந்து முழு மங்கையாய் தோன்றியது அவளின் பிறப்பு. பிறந்ததும் சுயம்பரம். அதிலோ வென்றவன் என்னவோ ஒருவனே, ஆனால் அவளை கொண்டவனோ ஐவராவர். ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாய் அறியாமல் கூறியதால் தாயின் வாக்கை பழிக்க கூடாது என்பதற்காய் எந்த விருப்பும் வெறுப்பும் கேட்கப்படாமல் அவளை உடைமையாக்கிக் கொண்டனர் ஐவரும். அண்ணனின் மனைவி அன்னையாவாள், தம்பியின் மனைவி மகளாவாள் எனும் வாக்கு இவளுக்கு மட்டும் பொருந்தாமல் போனது ஏனோ? காரணம், உன் முன்பிறவியில் நீ கேட்ட வரம் இது. அதனால்தான் இப்பிறப்பில் ஐவரை கணவனாய் கொண்டாய் என்றார் முனிவர் ஒருவர். சரி, ஐவரையும் ஏற்றுக்கொண்டாயிற்று. அதோடு விட்டதா இவளின் விதி? அடுத்ததாய் வந்தது பகடை எனும் துரோக ஆட்டம். சூதாடுவதே தவறு. அதிலும் உடைமைகளை விடுத்து உயிர்களை பணயம் வைப்பது அதைவிட தவறு. அப்படிப்பட்ட ஆட்டத்தில் அதிலும் தன்னையே இழந்த பின்
தாரத்தை பணயம் வைக்க தனக்கு உரிமை இல்லை என்பதை தருமர் அறியாமல் போனதுதான் ஏனோ, இதை குல பெரியவர்கள் ஆதரித்ததும் தான் ஏனோ, தோற்கடிக்கப்பட்டால் இதற்காகவே காத்திருந்த வஞ்சகன் மாதவிடாய் என்றும் பாராமல் ஒற்றை ஆடையுடன் இழுத்து வந்தான் அந்த சூதாட்ட சபைக்கு. ஆடவர் மட்டுமே நிறைந்த சபை அது. அதில் அவள் தந்தையின் வயது ஒத்தவரும் உண்டு, தாத்தா வயது ஒத்தவரும் உண்டு, அவள் வயதை ஒத்தவரும் உண்டு, அவள் தம்பியரின் வயதை ஒத்தவரும் உண்டு, ஏன் அவளின் 5 கணவர்களுமே அதில் உண்டு. அப்படிப்பட்ட நிறைந்த சபை ஒன்றில் அலங்கோலமாய் அவள். அத்துடன் விட்டார்களா? தாசி என்று வசைபாடினர். அடிமைக்கு எதற்கு ஆடை என அதிலும் கை வைத்தனர். அன்று மட்டும் மாதவன் கிருஷ்ணன் திரௌபதியின் மானம் காக்கவில்லை எனில் அவள் நிலைமை என்னவாகுமோ தெரியவில்லை. பின்னாளில் துரியோதனன் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் தம் நாட்டை திரும்ப தரவில்லை என அரியணைக்கென மாபெரும் யுத்தத்தை நிகழ்த்திய பாண்டவர்கள் அன்று அப்போது ஒரு பெண்ணிற்கென, இல்லை இல்லை, தங்களின் மனைவிக்கென ஒரு சிறு குரல் கூட கொடுக்காமல் போனது ஏனோ? பீமன் மட்டும் சற்றே துடித்தான். ஆனால் தருமரோ, அவளின் அன்பிற்குரிய அர்ஜுனனோ தன் சுண்டு விரலை கூட அன்று அசைக்கவில்லை. முழுதாய் நிறைவேறி போனது அவளுக்கான அவமான அரங்கேற்றம். அன்று மட்டுமா? அடுத்ததாய் விராட நாட்டிலே கீசகன் அவளை அடைய எண்ணி நிறைந்த அரசவையில் எட்டி உதைத்தான். அப்போதும் அன்று இந்த தருமர் அமைதியே காத்தார். இப்படி காவியம் முழுக்க பெண்ணடிமைத்தனத்தையும் அதன் மூலம் பல அவமானங்களையும் சந்தித்தவள் திரௌபதி மட்டுமே. சரி, இத்தனையும் எதற்காய் என்றால், ஒரு முறை துரியோதனன் தடுக்கி விழும்போது திரௌபதி சிரித்தாளாம். அதற்குதான் இத்தனை பெரும் பழிவாங்குதலாம். அப்படியென்றால் ஒரு சிரிப்பினால் எழுந்ததுதான் இந்த மாபெரும் மகாபாரத யுத்தமா? பொறுத்து கொண்டாள். பிள்ளைகள் மூலமாக இனி தன் வாழ்வில் அமைதி கிட்டும் என்றெண்ணி ஆனந்தம் அடையலானாள். ஆனால் அதுவும் சில காலமே. யுத்தத்தின் முடிவில் அவளின் கண் முன்னே அஸ்வத்தாமன் 5 புதல்வர்களையும் உடல் வேறு தலை வேறாய் கொன்று கூறிட்டான். துடிதுடித்து போனாள். இப்படி தன் வாழ்வு முழுக்க துன்பங்களிலும் கொடும் துன்பங்களை சந்தித்தாள் திரௌபதி. இருந்தும் ஒரு பாவமும் செய்யாதவர்களின் கண்ணியத்திற்கு இழுக்க நேர்ந்தால் அழிவு என்பது நிச்சயமே என்பதை ஆணித்தரமாய் உணர்த்திவிட்டு போனாள் இந்த துரதிர்ஷ்டசாலி. உண்மையில் எந்த ஒரு மனைவிக்கும் எந்த ஒரு தாய்க்கும் இப்படியெல்லாம் துன்பம் நேரக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு துரதிர்ஷ்டவாதியாய் ஆகிப்போனாள் இந்த திரௌபதி. 4வதாய் பீஷ்மர். கடமைக்கும் தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் விசுவாசத்தின் சுமைக்கும் கொடுத்த வாக்கிற்கும் என உறவுகளுக்கு நடுவில் சிக்கி தவித்த ஒரு உன்னத கதாபாத்திரம் பீஷ்மர் ஆவார். உண்மையான சத்திரியன், ஒழுக்கமான சந்நியாசி. ஒருபோதும் அவர் உடலும் மனமும் ஒரு இடத்தில் இருந்ததில்லை. போருக்கு முன்பும் சரி, போரிலும் சரி, கொண்ட வாக்கிற்கும் தின்ற சோற்றிற்கும் உண்மையானவராய் துரியோதனனுக்கென உடல் ரீதியாய் இருந்தார். எனினும் மன ரீதியாய் தர்மத்தின் வழி நின்று அவர் எப்போதுமே பாண்டவர்களின் வெற்றியையே ஆதரித்தார். முதலாய் தந்தையின் காதலுக்காய் தன் வாழ்வில் காதலே இல்லை எனும் துறவு பூண்டார். வரப்போகும் சகோதரர்களுக்கென தன் வாழ்வில் பதவி ஆசை இல்லை என உறுதி பூண்டார். பின் அஸ்தினாபுர அரியணைக்கு போட்டி வரக்கூடாது என்பதற்காக சந்ததியே பெறாத தியாகியும் ஆகிப்போனார். அத்துடன் இந்த கொள்கைகளையெல்லாம் தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை கடைபிடித்தார். அப்படி சபதம் ஒன்று ஏற்றால் அது தனக்கு பிரியமானவர்களே என்றாலும் எதிர்த்தே ஆக வேண்டும் என உறவுகளுக்குள்ளே சிக்கிப்போன கதாபாத்திரம் பீஷ்மரே. இருந்தும் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்ததோ அதிலெல்லாம் பாண்டவர்களுடன் சமாதானமே சரி என திருதராஷ்டிரருக்கும் துரியோதனனுக்கும் அறிவுரை வழங்கினார். கூடவே இறுதி வரை எப்படியேனும் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என
அதீத நம்பிக்கையும் கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு கடைசியில் கிட்டியது தன் அன்பிற்கு உரியவன் அர்ஜுனனின் கைகளில் இருந்து மரணமே. வெல்ல முடியாத மகாதீர வீரர், தர்மம் தெரிந்தவர், தன் இறப்பை தானே பெறும் அளவு வலிமை வாய்ந்தவர், மூத்தவர், இத்தனை இருந்தும் தன்மேல் நம்பிக்கையே இல்லாத துரியோதனனின் பக்கம் கொடுத்த சத்தியத்திற்காய் துணை நின்றவர், ஏன் கிருஷ்ணரே விஷ்ணு பகவானின் அவதாரம் என்பதை முன்பே அறிந்தவர், இருந்தும் சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இறுதி வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவர் கொண்ட தர்மத்தின் வழி நின்று விசுவாசத்தால் அந்த பகவானையே எதிர்த்து போரிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு கர்ம வீரர் பீஷ்மரே. இறந்த பின் உண்மையில் மகாபாரத போரில் இறந்த ஒவ்வொரு வீரனுக்கும் மகனே, ஐயனே, தந்தையே, தம்பியே என கதறி அழ ஏதேனும் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு முறை இருந்தது. ஆனால் இந்த பிதாமகருக்கு மட்டுமே மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. அப்படி இறுதி வரை மற்றவருக்கெனவே வாழ்ந்து மரணித்த ஒரு தனிமை வீரன், சூழ்நிலை கைதி, உறவுகளுக்குள் பிணைக்கப்பட்ட துரதிர்ஷ்டவாளி பீஷ்மரே. அடுத்ததாய் காந்தாரி. அஸ்தினாபுரத்திற்கும் குரு வம்சத்திற்கும் சற்றே தொடர்பில்லாத சிறு நாட்டில் பிறந்தவள் இவள். வீரத்திற்கும் அழகிற்கும் பெயர் போய் சிறு வயதிலேயே 100 குழந்தைகளை பெறுவாய் எனும் வரம் பெற்றவள் இவள். அதை அறிந்ததால் என்னவோ பீஷ்மரின் கட்டாயத்திற்காய் பிறவி குருடன் திருதராஷ்டிரருக்கு மணமுடிக்கப்பட்டாள். இருந்தும் தன் கணவனுக்கு கிட்டாத பார்வை தனக்கெதற்கு என்று கூறி தன் வாழ்விலும் வேண்டுமென்றே ஒளியை இழக்க தயாரானாள். அப்படியிருந்த இவளுக்கோ புகுந்த இடத்தில் மூத்தவன் தன் கணவன் உடல் குறை கொண்டதால் ஆளும் தகுதியை இழந்தார் என்பதை அறிந்ததும் அவருக்கு பிள்ளையை ஏனும் முதலாதவனாய் பெற்றுக் கொடுத்து அவனுக்கேனும் ஆட்சியை அடைய தகுதி உடையவன் ஆக்குவோம் என நினைத்து கருத்தரித்தாள். ஆனால் பெண்களுக்கு கர்ப்பம் 10 மாதங்கள் என்றால் இவள் மட்டும் கிட்டத்தட்ட 2 வருடங்களாய் கருவை சுமந்தாள். ஒருவேளை வரம் கொடுத்த இறைவனும் நம்மை வஞ்சித்து விட்டாரோ என கோபம் கொண்டு வயிற்றில் ஓங்கி அடித்தாள். வந்து விழுந்ததோ ஒரு சதை பிண்டம். பின் முனிவர் ஒருவரின் உதவியால் அதிலிருந்து 100 பிள்ளைகளை உருவாக்கினாள். அப்படி குறைவில்லாத 100 ஆண் மக்கள் கௌரவர்களை பெற்றெடுத்தாலும் அங்கும் எப்போதும் எதிலும் பாண்டவர்களுக்கே முதலிடம். அரசவையின் மூத்த குடிமக்களின் ஆதரவு எப்போதும் அவர்களுக்கே இருந்தது. அதனால் எங்கே ஒருவேளை தன் கணவனுக்கு உரிமை இருந்தும் அதிகாரம் பறிக்கப்பட்டது போல தன் மக்களுக்கும் மறுக்கப்பட்டு விடுமோ என்று சற்றே பொறாமை கொண்டாள். சாதாரணமாய் என் பிள்ளைக்கே எல்லாம் என எல்லா தாய்மாரிடமும் தோன்றும் சிறு நப்பாசையே இது. ஆனால் அதையே அவள் உடன் பிறந்த சகுனியானவன் உரமாய் அவள் பிள்ளைகளுக்குள் ஊட்டுவதை பின் நாளிலே உணர்ந்தாள். உணர்ந்ததும் மகனே இது தவறு என பல முறை தடுத்தாள். ஆனால் முடியவில்லை. கணவனிடமும் சென்று பிள்ளைகள் செய்வது சரியில்லை என்று முறையிட்டாள். அவனும் பிள்ளை பாசத்தால் இப்படியே வளரட்டும் என்றான். இறுதியில் அதன் விளைவாய் அவள் மொத்தத்தையும் பறிகொடுத்தாள். ஆம், பிள்ளை ஒன்றை இழந்தால் பித்தாய் போகும் தாய்மார் மத்தியில் பெற்றெடுத்த 100ஐயும் பறிகொடுத்த இவள் நிலைமையை என்னவென்று சொல்வது? இப்படி தான் பெற்ற துன்பங்களின் விரக்தியால் இறுதியில் கிருஷ்ணரிடம், ஏன் கிருஷ்ணா, ஈமச் சடங்குகள் செய்ய வேணும், எனக்கு ஒரு மகனை விட்டு வைத்திருக்க கூடாதா என ஆதங்கம் கொண்டு எம் குலத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத நீரே இங்கு அனைத்து சூழ்ச்சிகளும் செய்து யுத்தம் நடத்தி எம் குலம் அழிய காரணமானதால் குலமும் ஆழ்கடலில் மூழ்கி அழிந்து போகும் என இறைவனுக்கே கொடும் சாபமிட்டவள் ஆனாள். அதில் உண்மை இருந்ததால் மட்டுமே இறுதியில் கிருஷ்ணரும் அவளின் சாபத்தினால் மாண்டு போனார். இப்படி வாழ்நாள் முழுக்க துன்பம் பெற்று
துரதிர்ஷ்டவாதிகளின் பட்டியலில் ஒருவளாய் போனாள் இந்த காந்தாரி. அடுத்ததாய் கர்ணன். ஒன்றா இரண்டா இவன் சிறப்பு, கொடைக்கும் நட்பிற்கும் இவன்தான் மதிப்பு. வீரம், ஈரம், கொடை, கம்பீரம், வாக்கு பிறழாமை என திறமைகள் பல இருந்தும் அதற்கான பலனை பெறாத ஒரு துர்பாக்கியசாலி என்றால் அவன் கர்ணனே. அங்கீகாரம் அற்று அடையாளம் தொலைத்து தாழ்ந்த குலத்தவனாய் அவமானப்படுத்தப்பட்டு வில்வித்தை திறனை நிரூபித்து அதன் பரிசாய் ஒரு நட்பை பெற்று அந்த நட்பிற்காய் தாய் சகோதரர்களை எதிர்க்க துணிந்து மரணித்த ஒரு நெருடலான கதாபாத்திரம் கர்ணன். ஆம், விளையாட்டாய் தாய் கருவில் சுமந்தாள், பிறந்ததும் ஆற்றில் தூக்கி வீசினாள், பின் தேரோட்டி ஒருவனால் வளர்க்கப்பட்டான், சென்ற இடம் முழுக்க தாழ்ந்தவன் எனும் பரிசை பெற்றான். இப்படி நாடாளும் குலத்தில் பிறந்தும் வளர்த்தவன் என்னவோ தேரோட்டும் குடியினனாய் ஆகிப் போனதால் அரசாள வேண்டியவன் அவமானங்களையே முழுதும் பெற்றான். அப்படி அனைவராலும் ஒதுக்கப்பட்ட ஒருவனை அவன் திறமையை கண்டு மட்டும் பாராட்டி ஒரு தேசத்தின் மன்னனாய் ஒருவன் முடிசூட்டினால் அவன் இறுதி வரை அந்த ஒருவனுக்கு கடமைப்பட்டுதானே ஆக வேண்டும். கர்ணனை துரியோதனன் நினைத்திருந்தால் சாதாரணமாய் ஒரு மந்திரியாகவோ அல்லது ஒரு படை தளபதியாகவோ நியமித்திருக்கலாம். ஆனால் கர்ணனின் திறமையானது தனக்கு இணையாய், இல்லை இல்லை தன்னை விட மேலாய் இருப்பதை உணர்ந்தே அவனை மன்னனாக்கினான் துரியோதனன். அதனால் ஏற்பட்ட விசுவாசத்தினாலேயே கர்ணன் இறுதி வரை கண்மூடித்தனமாக துரியோதனனின் மேல் அன்பு கொண்டான். அவன் செய்வதையெல்லாம் நிறைவாய் ஏற்றுக்கொண்டான். எந்த குறிக்கோளுக்காய் துரியோதனன் தன்னை சேர்த்து கொண்டானோ இறுதியில் அதனை நிறைவேற்றி இறுதி வரை நட்பிற்கு இலக்கணமானான். உண்மையில் அரியணையில் நிகழ்ந்த போராட்டத்தில் அதன் அதிகாரப்பூர்வமான சொந்தக்காரன் கர்ணனே. அதை மற்றவர்கள் வேண்டுமெனில் அறியாமல் போகலாம், அறிந்தவர்களில் இவனும் ஒருவனே. ஆனால் அப்போதும் கூட நானே இதற்கு உரிமையானவன் என கூறாமல் அதை தன் நண்பன் துரியோதனன் பெறவே இறுதி வரை போராடினான். கருவில் சுமந்தவள் இறுதியில் கண்ணெதிரே வந்தபோதும் அவள் மகனே என இவனை இருகரம் நீட்டி அழைக்கவில்லை. இவனும் அம்மா என ஆசையுடன் அழைக்க அவள் சந்தர்ப்பமும் தரவில்லை. இருந்தும் அப்போதும் கேட்டாள் மற்ற மகன்களுக்கான உயிர் பிச்சையை இவனிடம். இவனோ கொடைக்கே வள்ளல். பிறர் கேட்டால் உயிரையே கொடுப்பவன் இதை கொடுக்க மாட்டானா என்ன? தந்தேன் என்றான். இருந்தும் அதற்கு ஒரு கூலி கேட்டான். என்ன தெரியுமா? என்னை மகனே என்று கூவி அழை என்று. அதுவும் எப்போது தெரியுமா? இறந்த பின் மடியிலிட்டு. ஆம், பிறந்ததும் மடியிலிட்டு தாய் அமுது தரவில்லை தாயே. அதனால் இறந்த பின்னாவது மடியிலிட்டு மகனே என என்னை கூவி அழைத்திடு அம்மா என பெற்றெடுத்தவளுடன் வாழ்வில் அந்த ஒரே ஒரு உரையாடலை மட்டும் வைத்து கொண்ட நெருடல் பிறப்பு கர்ணனாவான். இப்படிப்பட்ட இணையற்ற வீரன் கிருஷ்ணரின் சூழ்ச்சியாலும் விதியின் பலனாலும் சாபங்களின் விளைவாலும் ஒரு நிராயுத பாணியாக நின்று இறந்ததுதான் இவனின் மிக பெரும் துரதிர்ஷ்டமே. இப்படி வாழ்நாள் முழுக்க அனைத்து தியாகங்களும் செய்து தோற்றுப்போன ஒரு துரதிர்ஷ்டவாதியான கதாபாத்திரம் கர்ணன் ஆவார். அடுத்ததாய் நிறைவாய் கிருஷ்ணர். இவர் பிறப்பார் என்பதற்காகவே இவர் பிறக்கும் முன்பே இவர் பெற்றோர்கள் சிறை வைக்கப்பட்டனர். அதுவும் 8வதாய் பிறக்கப் போகிறார் என்பதற்காக முன்னர் பிறந்த சிசுக்கள் அனைத்தும் கொல்லப்பட்டனர். பிறந்ததும் தாய் தந்தையரிடமிருந்து பிரிக்கப்பட்டார். அப்படி அரச குலத்தில் பிறந்தும் ஆயர்பாடியில் பிருந்தாவனத்தில் மாடு மேய்ப்பவராகவே வளர்ந்தார். இளமை கால கல்வியும் கிடைக்கவில்லை, அஸ்திர பயிற்சிகளும் இவருக்கில்லை. சாதாரணமாய் மாடு மேய்ப்பதையும் வனத்தில் சிறுவர்களோடு விளையாடுவதையுமே தன் வாழ்வின் மகிழ்ச்சி என அனுபவித்தார். இருந்தும் அவரது விதி அவரை விட்டதா? இல்லை, அங்கும் பல பிரச்சனைகள். பிருந்தாவனத்திலிருந்து புறப்பட்டு
தன் பெற்றோரை காக்க மதுரா சென்று அங்கு கம்சனை கொல்ல நேர்ந்தது. பின் மன்னர் ஆனார். அப்போதும் பிரச்சனை தீர்ந்தது என்றால் இல்லை. தன் சொந்தங்களும் அண்டை நாட்டவர்களுமான ஜராசந்தன், சிசுபாலன், ருக்மி ஆகியோரும் இவர்களின் பகைவர்களாய் ஆகிப்போயினர். மீண்டும் அடுத்த இடம்பெயர்வு. தன் நாட்டை அப்படியே விட்டுவிட்டு தன் மக்களை மட்டும் கூட்டிக் கொண்டு புது சாம்ராஜ்யமான துவாரகையை உருவாக்கினார். பின்னர் தக்க காலம் கண்டறிந்து தன் ஒவ்வொரு பகைவரையும் குறிபார்த்து வீழ்த்தி அழித்தார். அதற்கு பின்னரே அவருக்கு அர்ஜுனன் உடன் நட்பு கிடைத்தது. பாண்டவர்களுக்கென பல சூழ்ச்சிகள் புரிந்தார். அதையெல்லாம் அவர் தனக்கென சுயநலம் கொண்டா செய்தார்? இல்லை இல்லை. உலகத்தில் அமைதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டவும் பூமி தாயின் பாரத்தை குறைக்கவுமே அது அத்தனையும் செய்தார். அதற்காய் ஆயுதம் ஏந்தி போரிட்டார் என்றால் அதுவும் இல்லை. தாழ்ந்த வேலையான ஒரு தேரோட்டியாகவே வந்தார். அதுவும் தானாய் முன்வந்தே அத்தொழிலை ஏற்றார். ஏற்று கிருஷ்ணர் மட்டும் சாரதியாய் வரவில்லை என்றால் பாண்டவர்களின் சேனை எப்போதோ தோற்று போயிருக்கும் என்று கூறும் அளவிற்கு செயல்பட்டார். கடைசியில் தான் ஒரு கடவுளாய் இருந்தபோதும் தன் இனத்தின் அழிவும் தன் அழிவும் பெண்ணின் சாபத்தாலேயே நிகழப்போகிறது என்பதை அறிந்தும் அந்த சாபத்தை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார். ஆம், ஒரு மன்னராய், ஒரு வீரனாய் போர்க்களத்தில் நெஞ்சு புண்ணும் வீரத்தழும்பும் பெற்று மரணியாமல் தியானித்திருக்கும் சமயம் அறியாமல் வேடன் ஒருவன் எய்த அம்பு கால் பாதத்தில் பட்டல்லவா மாண்டார். இப்படி இத்தனை இன்னல்கள் நேர்ந்தும் தன் வாழ்வில் எந்த ஒரு கட்டத்திலும் தன் வலியை வெளிக்காட்டாமல் எப்போதும் முகத்தில் புன்முறுவலுடன் வாழ்ந்த அற்புத படைப்பு கிருஷ்ணர் ஆவார். இளம் வயதில் மாடு மேய்த்ததாகட்டும், இறுதியில் தேர் ஓட்டுவது ஆகட்டும், எந்த வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, செய்யும் தொழிலை எப்படி செய்கிறோம் என்பதே முக்கியம் எனும் கருத்தை வாழ்க்கையில் வாழ்ந்தே காட்டியவர் இறைவன் கிருஷ்ணராவார். இப்படி கடவுளாய் இருந்தும் ஒரு நொடியில் அத்தனை உலகையும் அளிக்கும் சக்தி இருந்தும் அதை எதுவும் செய்யாமல் அனைத்து வலியையும் தாங்கி ஒரு சிரிப்பிற்குள் அனைத்தையும் மறைத்து பிறர் நலம் கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாய் வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணின் சாபத்தை மனமுவந்து ஏற்று மரணித்த கிருஷ்ணரே என்னை பொறுத்தவரை மிக பெரும் துரதிர்ஷ்டசாலி. கடவுளாய் இருந்து மனித பிறப்பெடுத்து நடக்கும் அக்கிரமங்களைக் கண்டு ஒரு நொடி மாத்திரத்தில் அவர் அத்தனையையும் அழித்திருக்கலாம். இல்லை, தனக்கு மட்டும் எல்லாம் நல்ல விதமாய் நடக்கும்படி செய்திருக்கலாம். ஆனால் அவர் அது எதையும் செய்யவில்லை. மனித அவதாரம் எடுத்து மனிதர் சந்திக்கும் பிரச்சனைகளான பிறப்பில் துன்பம், இளமையில் வறுமை, ருக்மணியுடன் கடத்தல் திருமணம், நெடுநாள் பிள்ளை பேரின்றி தவிப்பு, பகைவர்களுடன் போர், அதில் பல தோல்விகள், அர்ஜுனனுடன் நட்பு, சாதாரண தேரோட்டியாய் போர்க்களம், சாபம் பெற்ற மரணம் என அத்தனை இன்னல்களுக்கும் உள்ளாகினார். ஆகவே கிருஷ்ணரின் வாழ்விலும் அதிர்ஷ்டம் அற்றே இருந்தது. இப்படி கஷ்டங்களிலும் ஒன்றுக்கொன்று சளைக்காதவர்களாய் மகாபாரதத்தில் பல கதாபாத்திரங்கள் உண்டு. குரு பக்தியால் வாழ்விழந்த ஏகலைவன், வெற்றிக்கென உயிர் பலி கொடுக்கப்பட்ட அரவான், தந்தைக்கென இறந்து போன கடோத்கஜன், பின் நடக்கப் போவதையெல்லாம் அறிந்து மௌனம் காத்த சகாதேவன், கணவரின்றி 5 பிள்ளைகளை வளர்த்தெடுத்த குந்தி தேவி, நடுநிலை வழுவாமல் கௌரவ பாண்டவர்களின் ஒற்றுமைக்காய் துடித்த விதுரர், அநீதி எனினும் அண்ணனுக்கென நின்று உயிரிழந்த விகர்ணன், தன் குடும்பத்தை வேறறுத்த பீஷ்மரின் குலத்தை அழிக்க துடித்து கொண்டிருந்த சகுனி என சொல்லப்போனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவரவர்க்கான வாழ்க்கையை வாழ அதில் போராட்டங்களும் நிறைந்தே காணப்பட்டது. இப்படி மனிதனின் யதார்த்த வாழ்க்கையில் அவரவரின் இன்ப துன்ப செயல்களும் அதன் வெளிப்பாடுகளும் சுற்றியிருப்பவர்களின் வாழ்வியலையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை கூறிச் செல்கிறது மகாபாரதம். அப்படிப்பட்ட இக்கதையில்
பெரும் துன்பங்களுக்கு உள்ளானவர்கள் சிலரை நாம் விரிவா பார்த்தோம். அதில் மிக பெரும் துரதிர்ஷ்டசாலி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது என் கருத்து. உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.